பார்கவன் என்றாலே எப்போதும் தஞ்சை ராஜராஜ சோழனில் தொடங்கி ஏடிகே பன்னீர்செல்வம் வரை சொல்லக்கூடிய வரலாற்றில் இன்று ஐயா வி சுவாமிநாதனின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற எம்ஜிஆரின் அமைச்சரவையில் 10 ஆண்டுகள் அமைச்சராக பதவி வகித்தவர்தான் ஐயா விவிஎஸ் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விவிஎஸ் 100 விழாவில் கலந்து கொள்வது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பார்கவன் என்றாலே நாம் எப்பொழுதும் தஞ்சை ராஜராஜ சோழனை தொடங்கி விடுவோம். அதற்கு பின்னால் ஏடிகே பன்னீர்செல்வம் சொல்லுவோம். அப்படி வரலாற்றில் இன்னைக்கு ஐயா விவிஎஸ் பேரும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதன் 87 ஆண்டுகள் பொது வாழ்விலே ஈடுபட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு கடினம் என்பது அதில் இருப்பவர்க்குத்தான் தெரியும். அத்தனை மக்களையும் திருப்திப்படுத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை தாயுள்ளம் கொண்டு அந்த குழந்தை என்ன கேட்கிறதோ அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ கொடுக்க வேண்டும், இல்லை தவறு என்றால் அதை தடுக்க வேண்டும். அதேபோல் ஐயா அவர்கள் தன் வாழ்விலே இந்த பார்க்கவ குல மக்களுக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிடம் என்பது எல்லோரும் பேசுவார்கள். அந்த திராவிட ஆட்சியிலேயே ஒரு ஒளிமிக்க ஆட்சி, புரட்சி செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சி சிறப்பான ஆட்சி. அந்த ஆட்சியிலே அங்கம் பெற்றிருந்த ஒரு முக்கியமான அமைச்சர் 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கிறார். ஒரு துறை அல்ல, பல துறைகளில் கிட்டத்தட்ட 12 13 துறைகளில் இருந்திருக்கிறார். அதெல்லாம் உண்மையா இன்னைக்கு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனது என்னை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான்.